வெல்கம் பேக் டு சைதவியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போது நான் எங்கே போய்க்கு இருக்கிறேன்னாக்கா அராமெக்ஸுக்கு போகிறேங்க. அங்கே இந்தியாவிலேருந்து பார்சல் வந்துருச்சாமா. நான் ஒரு 2-3 தடவை போயிட்டு பணம் அனுப்பி விட்டுட்டு வந்தேன் இல்லையா, அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டு பொருளை அனுப்பி விட்டுட்டாங்க போல். அது அராமெக்ஸ் வழியாக தான் அனுப்பி விட்ருக்காங்க போல். இப்போ அது கஸ்டம்ஸ் இது கிளியரன்ஸ் இது எல்லாம் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துருச்சு, அராமெக்ஸுக்கு வந்துருச்சு. அதை போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுதான் இப்போ வாங்குறதுக்கு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். வண்டிக்குள்ள ஒரு இடம் கூட இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது ஜாமான், இது எல்லாமே இருக்குது. பெட்டியை வாங்கினாக்கா பின்னாடி தான் கொண்டு போயிட்டு வைக்கணும். அதாவது பின்னாடி உள்ள பேக்கில் இருக்குதுல்ல, நான் அந்த மாதிரி பெட்டி இருக்கேன், இந்த இருக்குல்ல, இந்த பிக்கப்புக்கு இந்த மாதிரி பேக் சைடில் தான் கொண்டு போய்ட்டு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன். அது போக எங்கள் ஓனர் பேரில் பார்சல் வந்திருக்குதுன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவர் பார்சல் எப்போ என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை. பட் இப்போ 2 பார்சல் வந்திருக்குது, ஆனால் ஒரு பார்சல் தான் ரிசீவ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் வந்துட்டேன். இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிவான வீடியோலாம் கொண்டு கொடுக்குறேன், பாருங்கள். இனி நோன்பு வரேன். நான் நேற்று உள்ள விளாக்லேஸ் நான் சொல்லியிருப்பேன் நோன்புக்கு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:27 12:30 ஆயிடுச்சு. இப்போ போனால் தான் சரியாக இருக்கும். போயிட்டு அதை வாங்கிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸுகளை எடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரில. எல்லாமே எல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரித்து பங்கு வச்சு பகிர்ந்துடுவாங்க, பகுத்துண்டு வாழ்வாங்க. சரி, ஓகே. நான் அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ஷிப்மெண்ட் நம்பர் அடித்து அதுக்கு டோக்கன் எடுக்கணும், எடுத்து உட்காரணும். அதுக்கப்புறம் போயிட்டு காசு கட்டி அந்த இதை ரிசீவ் பண்ணி வாங்கிட்டு வரணும். இப்போ இந்த அராமேக்ஸ் உள்ளே போனல, உள்ளே போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, வெளியிலேயே செக்யூரிட்டி இருந்தார். இல்லைடா, ஜாமான் எல்லாத்தையும் வெளியில் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரதர் இப்போ இந்த அராமேக்ஸ் மாற்றிட்டவங்க, வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, இங்கே ஸ்கேனர் இருக்குது, இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கேன் பண்ணி தான் போகிறேன். அதோட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, செய்யுது நீ வீட்டுக்கு பார்சல் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட ஏன் அதை முன்னாடியே சொல்லத்தானே செஞ்சாங்க. நம்ம சொன்னோம்னாக்கா இல்லை நீ போய் பாருன்னு சொல்லுவாங்க. சரி, இது என்னத்துக்கு போட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே இங்கே ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வீட்டுக்கும் பார்சல் போய் சேர்ந்துருச்சு. அதான் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்னன்னாக்கா அவசரப்பட்டு நம்மளை வர சொன்னாங்க. இப்போ ஓகே, பரவாயில்ல, நீ சீக்கிரம் வா, வீட்டில் எனக்கு வேலை இருக்குது, ஜாமான் கொஞ்சம் அனுப்ப விட வேண்டியது இருக்குது, லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லொக்கேஷன் இருந்தால் மட்டும் போதுமா? வண்டிகளை எங்கிட்ட கொண்டு போயிட்டு ஜாமானை வைக்கிறது? கொண்டு போய் பிக்கப்பை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு இப்போ க்ரோசரை தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பிக்கப்பு ஃபுல்லாக ஜாமான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, நானும் அப்படியே அந்த தவறில் யூட்டன் எடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போய் அங்கே எத்தனை ஜாமான் இருக்குதோ அத்தனை ஜாமானையும் வாங்கிக்கிட்டு லொக்கேஷனையும் எடுத்துக்கிட்டு இனி ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். நமக்கு வேலையே பார்த்திங்கன்னா 12:30 தான் 12 மணிக்கு மேலே தான் வருது. அந்த சாப்பிட்ற டைம் பார்த்து தான் நமக்கு வேலையே தர்றாங்க. அது என்ன ஒன்றுமே புரியலைங்க. சரி, ஓகே, ரைட்டு, எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த வீட்டுக்கு ஒரு ஜாமானை கொடுக்க வந்துட்டு நானும் எங்கள் வீட்டில் உள்ள பேரை சொல்கிறேன். இங்கே உள்ள டிரைவருக்கும் வாய்க்கில் உள்ள பண்ணிக்கிறது. நான் அப்புறம் இருப்பாருங்க, அங்கே தான் இருக்காங்க டிரைவர் ரூமு. அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஃபேமிலி நேமையும் சேர்த்து சொல்லணும்ல. ஸோ அதனால லென்த்தாக இருக்கிறதுனால என்னது கடைசியில் நம்ம ஹிலாலில் போயிட்டு ஒரு வீட்டில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன்ல, அந்த மாதிரியே எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லுங்க ராசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க முதலாளியம்மா எங்கேயோ பஹ்ரைன் போயிட்டாங்களாம். நம்ம வீட்டில் போகிறது மாதிரி அவங்களும் பஹ்ரைன் போயிருக்காங்க போல். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போது நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாம், ஃபோட்டோலாம் எடுக்கலை, ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டு நம்பரை, அந்த ஜூன் நம்பரு, அந்த ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாம் அனுப்பிவிட்டாங்க. அப்போ அனுப்பிவிட்டப்போ நானும் பார்த்தேன். ஓகே, ரைட்டு, எல்லாம் டன்னு, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான்
அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே சுற்றி வந்தாலும் பாருங்களேன், அந்த ராமேஷ்க்கு பின்னாடி நேற்று இங்கே வந்து 4 தடவை வந்தாங்க. இதில் யூட்டர்ன் எடுத்து போனேன். நைட்டு வந்த ஏரியாவில் தான் இப்போ திருப்பியும் வந்திருக்கிறேன். இதில் போனோம்னாக்கா இப்போ டிராஃபிக்காக இருக்குது. அதனால் இதில் யூட்டர்ன் எடுத்து அப்படியே சரட்டுன்னு உள்ளே போந்து புரட்டுன்னு போயிடுவோம். சரியா? அதுதான் நமக்கு பெஸ்ட்டும் நல்லது. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு தாங்க நம்ம போகணும், ட்ரை பண்ணுவோம். பலதி www.baladi.qa.comனு போட்டு அடித்து பார்ப்பேன். ஏன்னா பலதி வந்து வேறு ஒரு நாட்டில் இருந்துச்சுனாக்கா அப்புறம் சவுதி, குவைத் இந்த மாதிரி வந்துடும். அதனால் வந்து இங்கே உள்ளதாக நம்ம போட்டு பார்க்கணும். .QAனாக்கா QAனா கத்தார், அதான் QA அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சரிங்களா? அடித்து பாருங்கள், கிடச்சிச்சின்னா லக்கு, கிடைக்கலைன்னா கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஆனால் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். என்ன இப்போ வந்து கத்தாரில் வந்து எல்லாமே வந்து லோக்கலில் தான் கேட்குறாங்க. அந்த வீடு போயிடுச்சா? அங்கே இருக்குது இந்த வீடு தான். என்ன அங்கே வந்து கத்தாரில் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ விசாவில் இருக்கீங்களா அப்படி தான் கேட்குறாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த வீட்டில் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஃப்ரீ விசாவில் இருக்கீங்களா அப்படி தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஃப்ரீ விசாவில் இருந்தாக்கா 5000 ரியால் கட்டி வந்து நம்ம இது பண்ணி ஏகப்பட்ட ப்ராசஸர் இருக்குது. சரி ஓகே, ரைட்டுங்க, போகலாம் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், நான் அத்துவான காட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு நான் வர்றேங்க. இதுக்குள்ள இருக்குதா அந்த வீடு இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே புது இதாக வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தான்னு சொல்லிட்டு இது எந்த ரோடியா இது? எனக்கே தெரியலைங்க. ஏதோ ஒரு ரோட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. இங்கே பாருங்கள், ஜங்கல் மாதிரியாக இருக்குது. இந்த இதுக்குள்ள தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கிஃப்ட்டுகளை. என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இது எந்த ரோடு? அல்கிசான்னு தான் நான் அல்கிசா தாங்க. டேங்க அப்பா, எங்கா சுற்றி எங்காவது கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. கொடுத்துட்டேங்க ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு. அதாவது அந்த வீடு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து பார்க்கிங் வந்து நம்ம ஒரு மேலே கட்டை மேலே ஏற்றி, இங்கே எல்லாமே கட்டைன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி மேலே இன்டர்லாக் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி இன்டர்லாக்கில் மேலே ஏற்றி அது மேலே நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும். ஆனால் கூகுள் மேப்பு வர ரொம்ப வேஸ்ட்டுங்க, ஒஸ்ட்டாக இருக்குது. திருப்பி வந்து அதை வந்து இது பண்ணணும், அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வசிங்கிற அந்த மேப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம வந்து லொக்கேஷனை பார்த்து போகணுங்க. இப்போ பாருங்கள், அல்கிசாக்கில் இங்கிட்ட இருக்கிற அல்கிசாவில் அது அங்கிட்டு கூட்டி வருது. நம்ம என்னத்தை நான் சொல்கிறது? சரி ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கூகுள் மேப்பு அந்த அளவுக்கு இப்போ இதாக வர ரொம்ப நம்மளை சுற்றுல விட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து கத்தாரில் வந்து பிரத்யேக ஒரு மேப்பு ஒன்று கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோடைய பேர் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்க. அதை நான் வந்து திருப்பி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே நான் போனேன், உள்ளே போயிட்டு நான் பார்த்தேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்ததுக்கு அந்த இது வந்துச்சு, கரெக்டாக எல்லாமே வந்துச்சு. அப்போ கூட நான் பார்த்தேன், ஓகே இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு பண்ண போகிற ஃபோன் வந்துருச்சு. சரி, அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை வந்து இப்போ பார்த்து ரிவ்யூ கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ பாருங்கள், மணியும் 3:50. இப்போ முதலாளி வெளில போகணுன்னு சொன்னார். 4 மணிக்கு எனக்கு இந்த வண்டி வேணும், லேண்ட் க்ரூசர் வேணும்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வேலை வராதே அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் இப்போ 4 மணிக்கு தானே போகிறாங்க, நீ இப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்பி விட்றாங்க. பார்த்துங்க, இதெல்லாம் வந்து நம்ம பழம் தின்னு கொட்டை போட்டு வந்த ஏரியாக்கள் அல்கிசா. இதுக்குள்ள தான் நாங்கள் ஸ்கூலுக்கு வருவோம் போவோம், நல்லா கூத்து கும்பாலமாக செம்மையாக இருப்போம். நல்லா எல்லா டிரைவரும் வந்து நின்றுவாங்க. இந்த சிக்னலுக்கு அடுத்த ஒரு சிக்னலு. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் நேராக பார்க்குறீங்கல்ல, அதான் அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுவோம். வண்டியை நிப்பாட்டினோன்னே எல்லாருமே இறங்கிடுவாங்க. இறங்கி ஒரு முக்கு இருக்கும், அந்த முக்குக்கிட்ட உட்காந்துக்கிட்டு
ஒருத்தவங்க சுலைமானி போட்டு கொண்டு வருவாங்க, ஒருத்தவங்க பழம் வாங்கிட்டு வருவாங்க, ஒருத்தவங்க பலகாரம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒருத்தவங்க இது ஜிலேபி இது வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு இங்கே பாருங்க நம்மளால ஹே சிங்கம் ஒன்று போறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் அப்படின்ற மாதிரி கையிலேயே கட்டி வெள்ளை சட்டையை போட்டு ஆள் நச்சுன்னு போகிறாருங்க. பெங்காலி. ஆமாம், இந்த மாதிரி போகணும்னு நமக்கு ஆசை தான். சிலவங்க ஒத்துக்குறாங்க, சிலவங்க இது என்னது என்ன கைலி லுங்கி வந்து இங்கே வந்து அதிகமாக வெளியிலலாம் உடுத்திட்டுலாம் போக முடியாது. இங்கே எப்படியோ அவர் உடுத்திட்டு போகிறாரு. அவர் இங்கே ஏதோ பில்டிங் கான்ட்ராக்டில் பில்டிங்கு வேலை பார்க்குற அந்த இடத்துல இருக்கார் போல். இந்த பில்டிங்குக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்கள்ல, பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த இடத்துல இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி கையிலேயே கட்டிக்கிட்டு ஜாமான் சட்டை முடிவில் வாங்கிட்டு அப்படி போகிறதுக்கு இதாக இருக்குது. சரி ஓகே, பின்னாடி வண்டி நிற்கிது, அழுத்தி பிடிச்சிட்டு வருவானுங்க சர்றன்னு. நம்மளும் வீட்டுக்கு போவோமே. ஸோ இப்போ நான் வந்து கூகுள் மேப்பை தவிர்த்துட்டு இந்த வசி மேப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி அக்செப்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த மேப்பை யூஸ் பண்ணி தாங்க இப்போ நான் வந்து போகிறேன். ஆனால் கூகுள் மேப்பை விட இந்த மேப்பு வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரியே ரூட்டையும் வந்து ஈஸியாக பார்க்கவும் முடியுது, கற்றுக்கவும் முடியுது. சரியா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு லொக்கேஷனை பார்த்து யூஸ் பண்ணுறேன். அதோடைய ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நல்லா இருக்குது இந்த ஆப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில், இந்த மேப்பை பாருங்கள், இந்த ரோடு வந்து எத்தனை ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடையும் வந்து நமக்கு வந்து ஷோவாக வந்துடுதுங்க, நம்ம காட்டி கொடுத்துருது. அது ரொம்ப பெஸ்ட்டாக தானே இருக்குது. நம்ம 50 கிலோமீட்டர் 50 தான் இந்த ரோடு ஸ்பீடு. நான் வந்து இப்போ 54 போகிறதுனால 53 54 போகிறதுனால அந்த ஸ்பீடை வந்து ரெட்டில் காட்டுது வரங்க. ரெட்டுனாக்கா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப் வச்சுருந்தீங்கனாக்கா கூகுள் மேப்பை டிசேபிள் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணி வச்சுருங்க, வசி மேப்பை. நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் ஃபஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது என்ன வசி மேப்பில் இருந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அது வீட்டில் இருந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. கால் தெம் டேக் லொக்கேஷன். ஓகே, அவங்களுக்கு கால் பண்ணி நீ லொக்கேஷன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி லொக்கேஷனை வாங்கணும். ஓகே, உங்களுக்கு கால் பண்ணி நீ லொக்கேஷன் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு என்னிட்ட அவங்க திருப்பி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஐன் ஹாலிதில் நிற்கிறேன் அப்படின்னு. ஐன் ஹாலிதுனா ஓகே, அங்கனே நில்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இது நீங்கள் இங்கே வருவா, நான் வேணால் அங்கே வரேனே அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்லை, நாங்கள் இங்கே தான் நிற்கணும், அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, இங்கேனா உங்களுக்கு எந்த இடத்த சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை. இதில் இப்போ நான் நிற்கிறது இது வந்து ஐன்ஹால் இது ப்ளஸ்ஸு வந்து அபுஹுமர் வரேன். அப்போ நான் வந்து அபுஹுமரில் இருக்கிற சஃபாரியில் நான் நிற்கிறேன். ஆனால் உள்ளாக்க வண்டியை பார்க்கிங் பண்ண மாட்டேன், வெளியில் தான் நான் பார்க்கிங் பண்ணிட்டு நிற்பேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளவு நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, 1/2 மணி நேரத்தில் பார்த்து மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சஃபாரிக்கு வண்டியை விட்டு போய்கிட்டு இருக்கிறேன். மணியும் வந்து பார்த்தா கரெக்டாக 5:55. நமக்கு இந்த வசி மேப்பு வந்து சூப்பராக இருக்குது, சூப்பர். சரிங்களா? நீங்களும் அந்த இதை யூஸ் பண்ணுங்கோ, ரொம்ப நல்லா இருக்குமுங்கோ. இந்த பாருங்கோ, மதியம் வந்து வீட்டு சைடே நான் போய்கிட்டு இருக்கேங்கோ. இப்படி தான் நமக்கு வேலை பார்த்தீங்களா? அப்படியே வந்து போய் ஒரே வீட்டு சைடில் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேரம் சஃபாரிக்கு போவோம். உள்ளாக்க போய் ஒரு சாயா ஒன்று ஃப்ரெஷ் மில்கில் ஒரு 2 ரியால் நினைக்கிறேன், அந்த ஒரு சாயா ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வருவோம். சரியா? வரவா? ஸோ கைஸ், நான் இப்போ சஃபாரிக்கு வந்தேன். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பயங்கரமான கூட்டங்க. நேற்று இன்னைக்கு செம்ம கூட்டம். அப்படி இந்த பக்கத்தில் கட்ட முடியும், ஏதாவது கம்மி. நேற்று வந்து பார்த்தாவளோ இருக்குது, பயங்கரமாக இருக்கும் கூட்டம். இப்போ நான் வந்து டீ வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் தான் இருக்குது. இங்கே பிளேண்டர்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க.
அல்ஜசீரா எக்ஸ்சேஞ்ச் இருக்குள்ள நிறைய இது இருக்குங்க. நம்ம அங்கே சரவண பவன் இருக்கு பாருங்க, சரவண பவன், இப்படி நிறையா பவன்லாம் இருக்குது. இங்கே வந்தாக்கா நம்ம இந்தியா ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது போக இங்கே வந்து ஐஸ் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஏன் பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போனோம்னாக்கா அப்படியே மரத்தால் செஞ்சு செம்மையாக சூப்பராக வச்சுருப்பாங்க. டீ கடையில் இங்கே எப்போ வந்தாலுமே கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்கும். அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் வந்து டீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். டீ ஒன்று வாங்கிக்கிட்டு போவோம். ஆனால் இங்கே வந்து கறக்கு நல்லா இருக்காது, அந்த ஃப்ரெஷ் பாலில் போடுற அந்த டீ தான் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர் வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு அடுத்த லொக்கேஷனை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னேன்னா, நானும் அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். சரி, அவங்க சொன்னாங்க சஃபாரி மார்க்கெட்டை நில்லு, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிற்கிறேன் 1 மணி நேரமாக நிற்கிறேன், இன்னும் ஆளங்கானா. ஃபோன் அடித்து பார்த்தேன், இந்த பக்கத்தில் வந்துட்டேன். இந்த திக்கேக்கா நான் வசால் என்னாக்கு அப்படின்னு சொன்னாப்புல, இன்னும் ஆளை காணோம். இதுக்குத்தான் என்ன செய்கிறதுனா, நீங்கள் வர வேணாம், நான் அங்கே வந்துடுறேன், நீங்கள் லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இன்னியால் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற வழியில் ஏதாவது ஒரு வேலையை எங்கேயாவது ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு 6 மணி வருவாங்க. நம்ம வந்து வீட்டில் டிரைவராக இருக்கிறோம். அப்போது இப்போ வந்து திடீர்னு முதலாளி அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. நம்ம எங்கிட்ட போயிட்டு என்ன பண்ண முடியும், யாருக்கிட்ட போய் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்கிட்ட ஜாமானை கொடுத்தேன், நம்பரை அனுப்புனேன், நீ ஏன் அப்படி சொன்ன, நீங்கள் லொக்கேஷனை அனுப்புங்க, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தலைவலி தேடி தேடி வருதுங்க, நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாக தானாக வந்து உட்காந்துக்கிறது. என்ன பண்ணுறது, சரி அவங்க ஃபேமிலியாக இருக்கிறாங்களே, அவங்க சரி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கர்த்தியாத்தில் இருக்காங்களா இல்லை வந்து சகாமாலா இருக்காங்களான்னு தெரியலை. வர்றாங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த ஒரு மெசேஜ் ஒன்று வருது, பார்ப்போம். யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறது, இல்லை, சிங்கப்பூர்லேருந்து மாமா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக அந்த வீட்டில் கொண்டு போய் ஒரு வழியாக அவர் வந்துட்டாருங்க. வந்து கொடுத்துட்டு அதோட நான் சொன்ன இந்த மாதிரி நானும் வீட்டில் வேலை பார்க்குறேன், அவங்க கொடுத்து விட்ருக்காங்க, என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து என்னால் நிற்க முடியாது, அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க நம்மளை, சீக்கிரம் வா, எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு இதாக போச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பையா, சாரி பையா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாரியெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வயசில் பெரியவங்களாம் இருக்கீங்க, அதெல்லாம் வந்து சார்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் அந்த லொக்கேஷன் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை பையா, நான் வந்து கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டேன், வீட்டில் உள்ளவங்க சின்ன பசங்க தான் இருந்தாங்க, அதனால தான், இல்லைன்னா நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன். மணியை பாருங்கள், மணி 7:21 ஆச்சு. சூரியன் மறையும் போது நான் வந்தேன்.